of hardness of water in EDTA. அல்லது என்ன சொல்லலாம் estimation of total hardness, temporary hardness, permanent hardness in hardness of water. அதாவது வாட்டர் சாம்பிளில் நம்ம ஹார்னஸ் எஸ்டிமேட் பண்ணுறோம். ஸோ அதில் என்னென்ன ஹார்னஸ் எஸ்டிமேட் பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ 3 டைப் ஆஃப் ஹார்னஸ் இருக்குது. டோட்டல் ஹார்னஸ், டெம்பரரி ஹார்னஸ், பர்மனண்ட் ஹார்னஸ். இந்த 3 ஹார்னஸையும் எஸ்டிமேட் பண்ணுறதுனால ஸோ எஸ்டிமேஷன் ஆஃப் டோட்டல் ஹார்னஸ், டெம்பரரி ஹார்னஸ் அண்ட் பர்மனண்ட் ஹார்னஸ் ஆஃப் வாட்டர். ஸோ இது என்ன மெத்தடில் பண்ணுறோம் அப்படின்னா EDTA மெத்தடில் பண்ணுறோம். ஸோ EDTA மெத்தட் அப்படின்னா எத்திலின் டயமின் டெட்ரா அசிட்டிக் ஆசிட் அப்படிங்கிற ஆசிடை பியூரட் சொல்யூஷனை யூஸ் பண்ணி இந்த டைட்ரேஷனை நம்ம பண்ணுறதுனால இதை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா EDTA மெத்தட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ எய்ம் the estimate amount of total permanent and temporary hardness of the given water sample. You are provided with the standard solution of hard water and ethylene diamine tetraacetic acid solution is a link solution கொடுக்குறாங்க. ஸோ அப்போ நம்மளோட எய்ம் என்ன அப்படின்னா, ஸோ ஹார்னஸை எஸ்டிமேட் பண்ணோம். ஸோ அந்த ஹார்னஸில் என்னென்ன ஹார்னஸ் அப்படின்னா, ஸோ டோட்டல் ஹார்னஸ், பர்மனண்ட் ஹார்னஸ், டெம்பரரி ஹார்னஸ் எல்லாத்தையுமே நம்ம எஸ்டிமேட் பண்ணணும். ஸோ நமக்கு என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா ஸ்டாண்டர்ட் ஹார்ட் வாட்டர். ஸோ கால்சியம் குளோரைடு அப்படிங்கிறது நமக்கு ஸ்டாண்டர்ட் ஹார்ட் வாட்டர் நமக்கு கொடுப்பாங்க. அதனோட ஸ்ட்ரென்த் நமக்கு தெரியும். ஸோ இது ஒன்று ஸ்டாண்டர்ட் ஹார்ட் வாட்டர். ஸோ எத்திலின் டயமின் டெட்ராசிட்டிக் ஆசிட் அப்படிங்கிறது பியூரிட் சொல்யூஷன். ஸோ அதை நம்ம ஸ்டாண்டர்டைசேஷன் பண்ணோம். ஸோ அதுக்கு அடுத்தது நமக்கு வாட்டர் சாம்பிள் கொடுப்பாங்க. ஸோ இது 3 தான் நமக்கு கொடுக்க போகிறது. ஸோ அப்போ என்னென்ன கெமிக்கல்ஸ் ரெக்கமெண்ட் அப்படின்னா EDTA சொல்யூஷன் ப்ரிப்பேர் பண்ணோம். ஸோ அதுக்கு அடுத்தது அமோனியா பஃபர் சொல்யூஷன், தென் எரியோக்ரோம் பிளாக் டீ இண்டிகேட்டர். ஸோ அதுக்கு அடுத்தது அப்பேரட்டஸ் ரெக்வயர்ட். ஸோ அப்பேரட்டஸ் என்ன வேணும் அப்படின்னா ஸ்டாண்டர்ட் ஃப்ளாஸ்க், பியூரெட், பிப்பெட், கோனிகல் ஃப்ளாஸ்க். ஸோ வாட்டர் இஸ், ஸோ என்ன பிரின்சிபலில் இது வந்து இந்த டைட்ரேஷன் பண்ண போகிறோம் அப்படின்னா, வாட்டர் இஸ் செட் டு பி hard when it is contain calcium and magnesium or any other heavy metals ions other than alkali and metal ions. So calcium 2+ and magnesium 2+ ion present in hard water forms a complex when it is reacted with the EDTA solution, ethylene diamine tetraacetic acid. So initially the hard water ammonia buffer to maintain the pH 9 to 10 and eriochrome black tea indicator is added to forms unstable complex of wine red color. So இதை நம்ம எப்படி எஸ்டிமேட் பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ ஸ்டாண்டர்ட் ஹாட் வாட்டர் அல்லது கிவன் ஹாட் வாட்டரில் என்ன இருக்குது அப்படின்னா கால்சியம் மெக்னீசியம் 2+ அயான்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இதை நம்ம 20 ml பிப்பெட் பண்ணியிருப்போம். ஸோ இது கூட என்ன பண்ணுறோம் அப்படின்னா பஃபர் சொல்யூஷன். ஸோ பஃபர் வந்து ஒரு 10 ml ஆஃப் பஃபர் ஆட் பண்ணோம் அப்படின்னா, பஃபர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஸோ இது வந்து பேஸ் பஃபர் டு மெயின்டைன் த பிஹெச் வந்து ஸோ 8 to 10 அப்படிங்கிற பிஹெச்சை வந்து மெயின்டைன் பண்ணும். ஸோ இந்த ரியாக்ஷன்ஸ் என்ன பிஹெச்சில் நடக்கும் அப்படின்னா 8 to 10 பிஹெச் இருந்தால் மட்டும்தான் இந்த ரியாக்ஷன்ஸ் நடக்கும். ஸோ அதனால தான் என்ன பண்ணுறோம் அப்படின்னா பிஹெச் 8 to 10 அப்படிங்கிறத மெயின்டைன் பண்ணுறோம். ஸோ பஃபர் ஆட் பண்ணிவிட்டு அது கூட எரியோக்ரோம் பிளாக் டீ அப்படிங்கிற இண்டிகேட்டர் நம்ம 1 or 2 drops ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா, ஸோ அப்போ ஹாட் வாட்டர் அல்லது ஸ்டாண்டர்ட் ஹாட் வாட்டராக இருந்தாலும் சரி, நம்ம கிவன் ஹாட் வாட்டராக இருந்தாலும் சரி, அதில் கால்சியம் மெக்னீசியம் அயான்ஸ் இருக்கும். ஸோ இந்த கால்சியம் மெக்னீசியம் அயான்ஸ் என்ன பண்ணோம்னா எரியோக்ரோம் பிளாக் டீ கூட ஒரு அன்ஸ்டேபிள் வீக் காம்ப்ளெக்ஸை ஃபார்ம் பண்ணும். அப்போ அன்ஸ்டேபிள் வீக் காம்ப்ளெக்ஸை ஃபார்ம் பண்ணிச்சு அப்படின்னா அதுதான் என்ன கலர் அப்படின்னா வைன் ரெட் கலரில் இருக்கும். ஸோ இந்த வைன் ரெட் கலர் இருக்கும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு அடுத்தது பியூரெட்டில் EDTA நம்ம ஃபில் பண்ணிக்கிறோம். ஸோ ஃபில் பண்ணிவிட்டு ஸோ என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம பியூரெட்லேருந்து டைட்ரேஷனை பண்ணுறோம். ஸோ டைட்ரேஷன் பண்ணும்போது என்ன பண்ணோம் அப்படின்னா, அப்போ பியூரெட்டில் இருக்கிற EDTA சொல்யூஷன் என்ன பண்ணால் இந்த அன்ஸ்டேபிளாக இருக்கிற வீக் காம்ப்ளெக்ஸ் என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த பாண்டு இதில் பிரேக் ஆகிட்டு, ஸோ பிரேக் ஆகும்போது நமக்கு என்ன ஆகுன்னா, ஸோ அப்போ EDTAக்கு பதிலாக நமக்கு சாரி எரியோக்ரோம் பிளாக் டீ இண்டிகேட்டருக்கு பதிலாக நமக்கு EDTA அப்படிங்கிறது இந்த இடத்துல உட்காரும். ஸோ அப்போ கால்சியம் எரியோக்ரோம் எத்திலின் டயமின் டெட்ராசிட்டிக் இருக்க கால்சியம் காம்ப்ளெக்ஸ் அல்லது மெக்னீசியம் காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் பண்ணும். ஸோ அப்போது எரியோக்ரோம் பிளாக் டீ அப்படிங்கிறது ஃப்ரீ ஃபார்முக்கு வந்துடும். அப்போ இங்கே வந்து ஸ்டேபிளான காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆகும்போது நமக்கு வந்து என்னென்னா ஸ்டீல் ப்ளூ கலர் வந்துடும். அதாவது எரியோக்ரோம் பிளாக் டீ வந்து அப்போ ஃப்ரீ ஃபார்முக்கு வந்துடும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு ஸ்டீல் ப்ளூ கலர் வந்துடும். ஸோ டைட்ரேஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சொல்யூஷன் என்ன கலரில் இருக்கும் அப்படின்னா ஸோ வைன் ரெட் கலரில் இருக்கும். ஸோ என் பாயிண்ட் என்ன கலரில் வரும் அப்படின்னா ஸ்டீல் ப்ளூ கலரில் வரும். ஸோ அப்போ டைட்ரேஷன் இனிஷியல் என்ன எடுத்திருப்போம் 20 ml ஸ்டாண்டர்ட் ஹாட் வாட்டரோ அல்லது வாட்டரோ பிப்பெட் பண்ணியிருப்போம். ஏதாவது ஒன்று என்ன டைட்ரேஷன் 1 2 3 3 டைட்ரேஷன் இருக்குது. ஸோ எல்லா டைட்ரேஷனுமே காமன் தான். ஸோ இண்டிகேட்டர் போடுறது. ஸோ அதுக்கடுத்து பஃபர் சொல்யூஷன் 10 ml பஃபர் சொல்யூஷன் ஆட் பண்ணிவிட்டு எரியோக்ரோம் பிளாக் டீ இண்டிகேட்டர் ஆட் பண்ணோம் அப்படின்னா ஸோ இந்த மாதிரி வைன் ரெட் கலரில் ஃபார்ம் ஆகிடும். ஸோ இப்போ பியூரெட் சொல்யூஷன் கூட டைட்ரேட் பண்ணோம் அப்படின்னா என் பாயிண்ட் என்ன கலர்லேருந்து என்ன கலருக்கு போகும் அப்படின்னா ஸோ வைன் ரெட்லேருந்து ஸ்டீல் ப்ளூ கலருக்கு போகும். இதுதான் இந்த டைட்ரேஷனோட என் பாயிண்ட். ஸோ அப்போ டைட்ரேஷனோட வால்யூமை நம்ம நோட் பண்ணிக்கணும். நோட் பண்ணிட்டு அப்படின்னா கால்குலேஷன்ல இருந்து நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா ஸோ கிவன் வாட்டர் சாம்பிளில் டோட்டல் ஹார்னஸ் எவ்வளோ இருக்குது, பர்மனன்ட் ஹார்னஸ் எவ்வளோ இருக்குது, டெம்பரரி ஹார்னஸ் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணிடலாம்.
இதுதான் இந்த எக்ஸ்பெரிமெண்டோட பிரின்சிபல்ஸ். ஸோ இப்போ டைட்ரேஷன் 1ல என்ன பண்ண போகிறோம், டைட்ரேஷன் 2ல என்ன பண்ண போகிறோம், டைட்ரேஷன் 3ல என்ன பண்ண போகிறோம், ஸோ கால்குலேஷன் எப்படி போகிறோம் அப்படிங்கிறத ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா கெமிஸ்ட்ரி ட்ரெண்டிங் அப்படிங்கிற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிறத ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ இந்த டைட்ரேஷன் வந்து இதில் 3 டைட்ரேஷன் இருக்குது. ஸோ டைட்ரேஷன் 1 அப்படின்னா என்ன சொல்லணும்னா ஸ்டாண்டர்டைசேஷன் ஆஃப் EDTA, டைட்ரேஷன் 2 அப்படிங்கிறது எஸ்டிமேஷன் ஆஃப் டோட்டல் ஹார்னஸ், டைட்ரேஷன் 3 அப்படிங்கிறது எஸ்டிமேஷன் ஆஃப் பெர்மனன்ட் ஹார்னஸ் அப்படிங்கிறது இதில் பண்ண போகிறோம். ஸோ டைட்ரேஷன் 1, டைட்ரேஷன் 2, டைட்ரேஷன் 3. ஸோ இது 3லையும் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ டைட்ரேஷன் 1 அப்படின்னா நம்ம என்ன சொல்ல போகிறோம்னா, ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே என்ன பண்ணணும், ஸோ பியூரேட் எடுத்துக்கணும். பியூரேட் எடுத்து வாட்டரில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு, ஸோ கம்ப்ளீட்டாக வாஷ் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ வாட்டர் இல்லாமல் அதில் கொஞ்சோண்டு என்ன பண்ணணும் அப்படின்னா கொடுத்த பியூரேட் சொல்யூஷன் EDTA என்ன பண்ணணும்னா 1 ml or 2 ml ஆட் பண்ணி ஃபுல்லாக வந்து பியூரேட் என்ன பண்ணணும் அப்படின்னா கம்ப்ளீட்டாக ரிங்ஸ்டு பியூரேட் EDTA சொல்யூஷன் வச்சு ரிங்ஸ் பண்ணி வாஷ் பண்ணிட்டு, ஸோ அதுக்கு அதாவது ரிங்ஸ் பண்ணிட்டு அதுக்கு பின்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னா EDTA அப் டு த மார்க் 0 வரைக்கும் ஃபில் பண்ணணும். ஸோ ஃபில் பண்ணிட்டு, ஸோ இப்போ கொடுத்துருக்கிற கோனிக்கல் ஃபிளாஸ்கில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட் டைட்ரேஷன் என்ன அப்படிங்கிறத ஸ்டாண்டர்டைசேஷன் ஆஃப் EDTA ஸோ EDTA ஸ்டாண்டர்டைசேஷன் பண்ணணும். அதாவது அப்போது நம்ம யூஸ் பண்ணும்போது அதனோட ஸ்ட்ரென்த் என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஸ்டாண்டர்டைசேஷன் பண்ணிவிட்டு அப்புறம் தான் எக்ஸ்பெரிமெண்ட்டை ஆரம்பிக்கணும். ஸோ அப்போ பியூரேட் சொல்யூஷனை என்ன எடுத்துக்கிறோம், EDTA நாம எடுத்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பிப்பெட்டில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா 20 ml ஆஃப் ஸ்டாண்டர்ட் ஹாட் வாட்டர். ஸ்டாண்டர்ட் ஹாட் வாட்டர்னா நம்ம மேக்ஸிமம் என்ன கொடுக்குறோம் அப்படின்னா ஸ்டாண்டர்ட் கால்சியம் குளோரைடு சொல்யூஷன் தான் ஸ்டாண்டர்ட் ஹாட் வாட்டர் கொடுப்போம். ஸோ இதனோட ஸ்ட்ரென்த் நமக்கு என்ன, இதனோட ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறத நம்ம சொல்லிடுவாங்க. ஸோ அப்போ 20 ml ஆஃப் ஸ்டாண்டர்ட் ஹாட் வாட்டர் ஒரு கோனிக்கல் ஃபிளாஸ்கில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ பிப்பெட்டை ஃபர்ஸ்ட் நல்லா வாட்டரில் வாஷ் பண்ணிட்டு அதுக்கு அடுத்தது ஸ்டாண்டர்ட் ஹாட் வாட்டரில் கொஞ்சமாக எடுத்து ரிங்ஸ் பண்ணிட்டு, ஸோ 20 ml ஆஃப் ஸ்டாண்டர்ட் ஹாட் வாட்டரை பிப்பெட்டட் இன்ட்டு க்ளீன் கோனிக்கல் ஃபிளாஸ்கில் பிப்பெட் பண்ணுறோம். ஸோ பிப்பெட் பண்ணிட்டு, ஸோ அந்த கோனிக்கல் ஃபிளாஸ்கில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா 10 ml ஆஃப் அமோனியா பஃபரை ஆட் பண்ணுறோம். ஸோ பஃபரை எதுக்காக ஆட் பண்ணுறோம் அப்படின்னா டு மெயின்டைன் த pH 8 to 10 மெயின்டைன் பண்ணாதான் இந்த ஹார்னஸ் ரியாக்ஷன்ஸ் வந்து நடக்கும். ஸோ அப்போ 10 ml பஃபர் சொல்யூஷன் ஆட் பண்ணுறோம் டு மெயின்டைன் த pH 8 to 10. ஸோ அப்புறம் இண்டிகேட்டர் என்ன பண்ணோம், 1 or 2 drops ஆஃப் ஹெலியோக்ரோம் பிளாக் டீ இண்டிகேட்டரை ஆட் பண்ணுறோம். ஸோ இந்த இண்டிகேட்டரை ஆட் பண்ணோன்னா என்ன ஆகும், அப்போ வைன் ரெட் கலர் அப்பியரன்ஸ் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா பியூரேட்ல இருந்து EDTA சொல்யூஷன் வச்சு நம்ம ஸ்லோவாக டைட்ரேஷன், ஸோ ட்ராப் பை ட்ராப்பாக டைட்ரேஷன் பண்ணோம். ஸோ டைட்ரேஷன் பண்ணும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ அப்போ வைன் ரெட் கலர்ல இருந்து ஸ்டீல் ப்ளூ கலர் அப்பியரன்ஸ் ஆகும். அதுதான் ஸோ டைட்ரேஷன் 1ஓட எண்ட் பாயிண்ட். ஸோ டைட்ரேஷன் 1ஓட எண்ட் பாயிண்ட் பியூரேட் ரீடிங் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, பியூரேட் ரீடிங் எண்ட் பாயிண்ட் எவ்வளோ அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கிறோம். ஸோ அந்த வால்யூமை V1 அப்படின்னு வச்சுக்கிறோம். ஸோ என் பாயிண்ட்டை V1 வச்சுக்கிறோம். ஸோ அந்த V1 அப்படிங்கிறது அப்ராக்சிமேட்டாக ஒரு 15 ml வருதுன்னு வச்சுக்கலாம். ஸோ 15 அப்படின்னு நோட் பண்ணிக்கிறோம். ஸோ கால்குலேஷனை பின்னாடி அடுத்தது பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு டைம் பண்ணிட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா சேம் இதே ஹாட் வாட்டரை 2 times ரிப்பீட் பண்ணணும். ஸோ ரிப்பீட் பண்ணிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா சேம் வேல்யூ ஒத்த அளவீடுகள், அதாவது கன்கார்டன்ட் வேல்யூ வருதா அப்படின்னு செக் பண்ணணும். ஸோ கன்கார்டன்ட் வேல்யூ வரல அப்படின்னா செகண்ட் டைம் ஆர் தேர்ட் டைம் ரிப்பீட் பண்ணி கன்கார்டன்ட் வேல்யூ வந்துடணும். ஸோ அந்த கன்கார்டன்ட் வேல்யூ தான். ஸோ இந்த ரீடிங்ஸ் இங்கே V1 எழுதியிருக்கேன். பட் அங்கே கீழே கால்குலேஷனில் பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு தனியாக டேபிள் இருக்கும். அது எத்தனை டைம் பண்ணியிருக்கோம், ஸோ அந்த டைம் ஒவ்வொரு டைம் என்ன ரீடிங்ஸ் வந்தது அப்படிங்கிறத நோட் பண்ணணும். அதில் கன்கார்டண்டாக ஒரு வேல்யூ வரும். அந்த கன்கார்டண்டான வேல்யூ தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா V1 அப்படின்னு வச்சுக்கிறோம். ஸோ இப்போ கால்குலேஷன் அடுத்தது பார்க்கலாம். ஸோ அதுக்கு அடுத்தது என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ கால்குலேஷனை இப்போவே பார்த்துடலாம். இது ஸ்டாண்டர்டைசேஷன் பண்ணியாச்சு. ஸோ இப்போ என்ன ஸ்ட்ரென்த் கண்டுபிடிக்கிற EDTA ஸ்ட்ரென்த்தை நம்ம கால்குலேட் பண்ணணும். ஸோ டைட்ரேஷன் 1ஓட கால்குலேஷன் பார்ட்டு ஸ்டாண்டர்டைசேஷன் டைட்ரேஷன் 1 ஸ்டாண்டர்டைசேஷன் ஆஃப் EDTA. ஸோ ஸ்டாண்டர்ட் ஹாட் வாட்டர் வர்சஸ் EDTA நம்ம டைட்ரேஷன் பண்ணியிருப்போம். EDTங்கிறது 3 டைட்ரேஷனுமே பியூரேட் சொல்யூஷன் தான். டைட்ரேஷன் 1க்கு ஸ்டாண்டர்ட் ஹாட் வாட்டர் தான் பிப்பெட் சொல்யூஷன். ஸோ அப்போ டைட்ரேஷன் 1ல ஸ்டாண்டர்ட் ஹாட் வாட்டர் எவ்வளோ பிப்பெட் பண்ணியிருப்போம், 20 ml பிப்பெட் பண்ணியிருப்போம். ஸோ பியூரேட் ரீடிங் இனிஷியல் 0. ஸோ ஸ்டாண்டர்ட் ஹாட் வாட்டர் 20 ml. ஸோ பஃபர் 10 ml ஆட் பண்ணியிருப்போம். 1 or 2 drops பஃபர் இண்டிகேட்டர் ஆட் பண்ணணும். வைன் ரெட் கலர் வந்திருக்கும். ஸோ இப்போ டைட்ரேஷன் பண்ணோம் அப்படின்னா ஸோ எவ்வளோ எண்ட் பாயிண்ட், ஸோ வைன் ரெட் ஸ்டீல் ப்ளூ வந்தவொடனே எண்ட் பாயிண்ட் வால்யூம் என்ன அப்படிங்கிறத ஃபைனல் ரீடிங் நோட் பண்ணியிருப்போம். ஸோ அதே வேல்யூம் தான் இங்கேயும் போட்டிருப்போம். ஸோ நெக்ஸ்ட் ரிப்பீட் பண்ணுறோம். அடுத்த டைம் வந்து 20 ml திரும்ப வந்து ஸ்டாண்டர்ட் ஹாட் வாட்டர் ப்ரிப்பேர் பண்ணிட்டு பஃபர் போட்டு இண்டிகேட்டர் போட்டு டைட்ரேட் பண்ணோம் அப்படின்னா 0 திரும்ப பியூரேட்டை ஃபில் பண்ணிட்டு எகைன் பண்ணும்போது என்ன ஆகுன்னா ஸோ வால்யூம் எவ்வளோ வருது, ஸோ அந்த வால்யூம் திரும்ப நோட் பண்ணியிருப்போம். ரெண்டும் கன்கார்டண்டாக ஒரே மாதிரியான இருந்துச்சு அப்படின்னா தேர்ட் டைம் போக தேவையில்லை. இன்கேஸ் ரீடிங்ஸ் வேரியேஷன் இருக்குது அப்படின்னா தேர்ட் டைம் எகைன் பண்ணிட்டு ஸோ கன்கார்டன்ட் வேல்யூ என்ன வந்துச்சு அப்படின்னா சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 2 டைம் பண்ணுறோம் 15 வருது அப்படின்னா ஸோ கன்கார்டன்ட் வேல்யூ அப்படிங்கிறது என்ன அப்படின்னா 15 ml. இண்டிகேட்டர் என்ன பண்ணியிருப்போம், ஹெலியோக்ரோம் பிளாக் டீ போட்டிருப்போம். ஸோ கால்குலேஷன் பார்ட் பார்த்தோம் அப்படின்னா வால்யூம் ஆஃப் ஸ்டாண்டர்ட் ஹாட் வாட்டர் ஈக்குவல் டு
எவ்வளோ எடுத்து அப்படின்னா 20 ml. இங்கே 20 ml போட்டுருணும். வால்யூம் ஆஃப் EDTA V1 ஏற்கனவே சொன்ன முடியாது V1 வச்சுக்கணும். அந்த V1 அப்படிங்கிறது எவ்வளோ ml. சே ஃபார் எக்ஸாம்பிள் 15 அப்படின்னா 15 ml அப்படின்னு எழுதிடுறோம். ஸோ நெக்ஸ்ட் 1 ml ஆஃப் ஸ்டாண்டர்ட் ஹாட் வாட்டர். இது வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் நம்ம இதுக்கு தகுந்த மாதிரி தான் ப்ரிப்பேர் பண்ணியிருப்போம். ஸோ 1 ml ஆஃப் ஸ்டாண்டர்ட் ஹாட் வாட்டர் கண்டென்ஸ் 1 milligram ஆஃப் கால்சியம் கார்பனேட். அதாவது இங்கே கால்சியம் கார்பனேட் நம்ம ஸ்டாண்டர்டாக வச்சுருப்போம். ஸோ இது தியரிட்டிக்கல் பார்ட்டுகளை நீங்கள் இதை படிச்சிருப்பீங்க. 1 ml ஆஃப் ஸ்டாண்டர்ட் ஹாட் வாட்டர் கண்டென்ஸ் 1 milligram ஆஃப் கால்சியம் கார்பனேட். 1 ml பியூரட் அதாவது ஸ்டாண்டர்ட் ஹாட் வாட்டர் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னா அதில் 1 milligram ஆஃப் கால்சியம் கார்பனேட் இருக்கும். அப்போது 20 ml ஆஃப் ஸ்டாண்டர்ட் ஹாட் வாட்டர் நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருப்போம். அப்போ அந்த 20 ml எவ்வளோ இருக்குது அப்படின்னா 20 milligram ஆஃப் கால்சியம் கார்பனேட் இருக்கும். இது வந்து ஸ்டாண்டர்ட். So அப்போ 20 ml ஆஃப் ஸ்டாண்டர்ட் ஹாட் வாட்டர் கண்டெய்ன்ஸ். அப்போ 20 ml ஆஃப் ஸ்டாண்டர்ட் ஹாட் வாட்டர் நம்ம டைட்ரேட் பண்ணும்போது எவ்வளோ ml ஆஃப் பியூரோட்ரேட்டிங் கன்சியூம் ஆகுது அப்படின்னா V1 ml. ஸோ அதை தான் நம்ம இங்கே என்ன பண்ணுறோம், 20 ml ஆஃப் ஸ்டாண்டர்ட் ஹாட் வாட்டர் கண்டெய்ன்ஸ் V1 ml ஆஃப் EDTA. அப்போ V1 ml அப்படிங்கிறது சே ஃபார் எக்ஸாம்பிள் ரீடிங் 15 வந்துருந்தது அப்படின்னா 15 ml ஆஃப் EDTA அப்படின்னு வந்துடும். ஸோ அப்போ 15 ml ஆஃப் EDTA சொல்யூஷன். அப்போ 50 ml ஆஃப் EDTA சொல்யூஷன் வந்து எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா 20 milligram ஆஃப் கால்சியம் கார்பனேட் ஈக்குவல். ஏன்னா 20 milligram கால்சியம் கார்பனேட் தான் நம்ம இந்த 20 ml பிப்பேட் பண்ணியிருக்கோம், அதுக்குள்ள இருக்கு. அப்போ V1 ml ஆஃப் EDTA சொல்யூஷன் ஈக்குவல் டு 20 milligram கால்சியம் கார்பனேட் அப்படிங்கிறது நம்ம ஒரு ஸ்டாண்டர்ட் பிடிச்சிட்டோம். ஸோ அப்போ 1 ml ஆஃப் EDTA சொல்யூஷன்ல எவ்வளோ இருக்கு அப்படின்னா 1 ml ஆஃப் EDTA சொல்யூஷன் அப்படின்னா 20 டிவைடட் பை V1, அதாவது பியூரோட்ரேட்டிங் எவ்வளோ அப்படின்னு போட்டோம் அப்படின்னா நமக்கு எவ்வளோ மில்லிகிராம் ஆஃப் கால்சியம் கார்பனேட் ஈக்குவலண்ட் அப்படிங்கிறது தெரியும். ஸோ அப்போ இதுதான் வந்து EDTA ஸ்ட்ரென்த்தாக வச்சுக்கணும். ஸோ இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் டைட்ரேஷன் 2 டைட்ரேஷன் 3க்கு இந்த ஃபார்முலாவை தான் நம்ம திரும்ப யூஸ் பண்ணுவோம். ஸோ அதனால் இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது எகைன் ஒன்று சொல்கிறேன், வால்யூம் ஆஃப் ஸ்டாண்டர்ட் ஹாட் வாட்டர் எவ்வளோ எடுக்கிறோம் அப்படின்னா 20 ml எடுக்கிறோம். ஸோ வால்யூம் ஆஃப் EDTA சொல்யூஷன் அப்படிங்கிறது எவ்வளோ எண்ட் பாயிண்ட் வந்துச்சு அப்படிங்கிறது சே ஃபார் எக்ஸாம்பிள் 15 ml அப்படின்னா 15 ml. ஸோ இப்போ ஸ்டாண்டர்டான நமக்கு ஒரு கால்குலேஷன் அப்படின்னா 1 ml ஆஃப் ஸ்டாண்டர்ட் ஹாட் வாட்டர் இப்போ 20 ml எடுத்துருக்கோம் இல்லையா, 1 ml ஆஃப் ஸ்டாண்டர்ட் ஹாட் வாட்டர் கண்டெய்ன்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 1 ml 1 milligram கால்சியம் கார்பனேட் இருக்குது. ஸோ அப்போ 20 ml ஆஃப் ஸ்டாண்டர்ட் ஹாட் வாட்டர் எடுக்கிறோம். அப்போ எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 1 ml-க்கு 1 milligram இருக்குது அப்படின்னா 20 ml-க்கு அப்போ 20 milligram கால்சியம் கார்பனேட் இருக்குது. ஸோ அப்போ 20 ml ஆஃப் ஸ்டாண்டர்ட் ஹாட் வாட்டர் கண்டெய்ன்ஸ் எவ்வளோ அப்படின்னா அதுக்கு எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா V1 ml ஆஃப் EDTA ஈக்குவல். ஏன்னா V1 ml அப்படிங்கிறது தான் இங்கே கன்சியூம் ஆகிற EDTA. ஸோ அப்போ V1 ml ஆஃப் EDTA சொல்யூஷன் வந்து எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா 20 milligram ஆஃப் இந்த ஸ்டாண்டர்ட் ஹாட் வாட்டருக்கு ஈக்குவல். அப்போ 20 milligram ஆஃப் கால்சியம் கார்பனேட். அப்போ 1 ml ஆஃப் ஸ்டாண்டர்ட் EDTA சொல்யூஷன் ஈக்குவல் டு 20 டிவைட் பை V1 milligram ஆஃப் கால்சியம் கார்பனேட் அப்படிங்கிறத வச்சு நம்ம EDTA ஸ்ட்ரென்த்தை நம்ம கால்குலேட் பண்ணலாம். ஸோ இப்போ இதை வச்சு தான் இந்த டைட்ரேஷன் 2 டைட்ரேஷன் 3க்கு நம்ம கால்குலேஷனுக்கு EDTA ஸ்ட்ரென்த்தை இதை வேல்யூ நம்ம எடுத்துக்க போகிறோம். ஸோ அடுத்து டைட்ரேஷன் 2 எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னா ஸோ அடுத்தது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டைட்ரேஷன் 2. டைட்ரேஷன் 2ல என்ன பண்ண போகிறோம், எஸ்டிமேஷன் ஆஃப் டோட்டல் ஹார்ட்னஸ். எதுக்கு கால்குலேட் பண்ண போகிறோம் அப்படின்னா நமக்கு கொடுக்குற வாட்டர் சாம்பிள் தனியாக ஒரு பாட்டில் கொடுப்பாங்க. ஸோ அந்த வாட்டர் சாம்பிள் தான் அந்த வாட்டரில் டோட்டல் ஹார்ட்னஸை கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ அப்போ என்ன பண்ண போகிறோம், ஸ்டாண்டர்ட் EDTA இதனோட ஸ்ட்ரென்த்தை நம்ம இந்த ஃபர்ஸ்ட் டைட்ரேஷனில் கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ அதனால் ஸ்டாண்டர்ட் EDTA நம்ம பியூரட் சொல்யூஷனாக எடுத்துக்கிறோம். ஸோ பியூரட்டில் EDTA சொல்யூஷன் இருக்குது. ஸோ பெப்பர் சொல்யூஷன் என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா 20 ml ஆஃப் வாட்டர் சாம்பிள். ஸோ 20 ml ஆஃப் வாட்டர் சாம்பிள் நம்ம வந்து பிப்பேட் பண்ணிடுறோம். பிப்பேட் பண்ணிவிட்டு அதில் கோனிக்கல் ஃப்ளாஸ்கில் என்ன பண்ணுறோம்னா 20 ml பிப்பேட் பண்ண பின்னாடி ஸோ அதில் 10 ml ஆஃப் அமோனியா பஃபர் சொல்யூஷனை ஆட் பண்ணிடுறோம். ஸோ அதுக்கு அடுத்தது 2 drops ஆஃப் ஹெரியோக்ரோம் பிளாக் டீ இண்டிகேட்டர் ஆட் பண்ணுறோம். இண்டிகேட்டர் ஆட் பண்ணால் என்ன ஆகும் அப்படின்னா ஸோ அதில் கால்சியம் மெக்னீசியம் அயான்ஸ் இருக்குது. ஸோ அப்பியரன்ஸ் ஆஃப் வைன் ரெட் கலர் அப்பியரன்ஸ் ஆகிடும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா பியூரட்லேருந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா டைட்ரேஷன் பண்ணுறோம். ஸ்லோவாக டைட்ரேட் பண்ணி பியூரட்டை 0க்கு ஃபில் பண்ணிடுறோம். ஏன்னா பியூரட்டில் என்ன எடுத்திருக்கோம் அப்படின்னா EDTA சொல்யூஷன் இருக்குது. ஸோ டைட்ரேஷன் பண்ணோம் அப்படின்னா அப்போ என்ன ஆகும், கலர் சேஞ்சஸ் வந்து ஸோ வைன் ரெட் டு ஸ்டீல் ப்ளூ கலருக்கு கலர் சேஞ்சஸ் நடக்கும். ஸோ இதனோட வால்யூம் எவ்வளோ அப்படிங்கிறத எக்ஸாக்டாக நோட் பண்ணிக்கிறோம். இந்த வால்யூமை ஸோ V2 ml அப்படின்னு வச்சுக்கிறோம். ஸோ இந்த V2 ml அப்படிங்கிறது ஸோ என்ன வேல்யூ அப்படிங்கிறது V2 ml நோட் பண்ணி, அதாவது ஃபர்ஸ்ட் ஒரு டைம் பண்ணணும். ஸோ அதுக்கடுத்து எகைன் ரெண்டாவது டைம் பண்ணணும். ஸோ அதாவது ரிப்பீட் பண்ணுறோம் டு கெட் த கன்கார்டன்ட் வேல்யூஸ். ஸோ 2 times பண்ணிட்டு சேம் வேல்யூஸாக இருந்துச்சு அப்படின்னா ஸோ கால்குலேஷன் பார்ட்டுக்கு போயிடலாம். ஆர் என்ன பண்ணணும் அப்படின்னா இன்கேஸ் வந்து வேரியேஷன் இருந்தது அப்படின்னா ஸோ அகைன் தேர்ட் டைம் வந்து ரிப்பீட் பண்ணி ஸோ டு கெட் த கன்கார்டன்ட் வேல்யூஸ். ஸோ அப்போ கன்கார்டன்ட் வேல்யூக்கு பிரகாரம் பின்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னா ஸோ நம்ம கால்குலேஷனுக்கு போகலாம். ஸோ டோட்டல் ஹார்ட்னஸ் அப்படின்னா அப்போ என்ன, ஸோ டோட்டல் ஹார்ட்னஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா ஸோ கிவன் வாட்டர் சாம்பிளில் இருக்கிற
எல்லா அயான்ஸுமே ஸோ கால்சியமோட அயான்ஸ் மெக்னீஷியனோட அயான்ஸ் அதாவது கால்சியனோட பைகார்பனேட்டு மெக்னீஷியனோட பைகார்பனேட்டு கால்சியம் குளோரைடு மெக்னீஷியம் குளோரைடு கால்சியம் சல்ஃபேட் மெக்னீஷியம் சல்ஃபேட் ஸோ டோட்டலாக அதில் என்னென்ன அயான்ஸ் வந்து டு ப்ரொடியூசிங் ஹார்னஸ் அப்படியோ அந்த டோட்டல் அயான்ஸ் தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா டோட்டல் ஹார்னஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்போது பியூரட் ஸோ இப்போ பியூரட்டில் நம்ம ஆல்ரெடி என்ன எடுத்துருக்கோம் அப்படின்னா ஸோ இதில் பேப்பர் சொல்யூஷன் என்ன அப்படின்னா கிவன் சாம்பிள் ஹாட் வாட்டர் 20 ml பிப்பட் பண்ணிட்டு ஸோ பெரிய பிளாக் டீ இண்டிகேட்டர் ஸோ பஃபர் சொல்யூஷன் ஆட் பண்ணி டைட்ரேஷன் பண்ணுறோம். கன்கார்டன் வேல்யூஸ் கிடைச்ச பிறகு யாரோ ஸோ கன்கார்டன் வேல்யூஸ் வந்த பின்னாடி என்ன பண்ணுறோம்னா வால்யூம் ஆஃப் EDTA சொல்யூஷன் இங்கே எவ்வளோ பியூரட் ரீடிங் கிடைக்குதோ அதான் V2 ml அப்படின்னு வச்சுக்கிறோம். ஸோ வால்யூம் ஆஃப் ஹாட் வாட்டர் சாம்பிள் அப்படிங்கிறது நம்ம 20 ml எடுத்திருப்போம். ஸோ அதுக்கு அடுத்தது 20 ml of the given hot water sample consumes V2 ml of EDTA. So இந்த 20 ml of sample hot water வந்து எவ்வளவு வந்து EDTA வந்து சொல்யூஷனை கன்சியூம் பண்ணுது அப்படின்னா ஸோ V2 ml. ஸோ V2 mlங்கிறது ஒரு 17 ml இருக்கலாம். ஸோ இப்போ 17 ml of EDTA. ஸோ அப்போ 20 ml of given hot water sample contains 20 into ஸோ இந்த V2 ஸோ அப்போ 20 mlக்கு அந்த 20 இன்ட்டு ஸோ இந்த V2ங்கிறது செகண்ட் டைட்ரேஷனோட பியூரட் ரீடிங் என்ன வருதோ கன்கார்டன் வேல்யூ ஸோ அந்த ரீடிங் போடணும். V2 டிவைடட் பை V1 அப்படின்னா ஸோ இந்த V1 அப்படிங்கிறது ஸ்டாண்டர்டைசேஷன் ஆஃப் EDTA போன டைட்ரேஷனில் கிடைச்ச பியூரட் ரீடிங் என்னவோ அந்த ரீடிங் இங்கே போடணும். ஸோ V1 அதாவது அங்கே 15 ml கிடைச்சிருந்ததுன்னா இங்கே 15 ml ஆஃப் கால்சியம் கார்பனேட் அப்படின்னு போடணும். ஸோ அப்போ 1000 ml ஆஃப் ஹாட் வாட்டர் சாம்பிள் கண்டென்ஸ் ஈக்குவல் டு 20 இன்ட்டு ஸோ V2 அப்படிங்கிறது செகண்ட் டைட்ரேஷனில் கிடைச்ச பியூரட் ரீடிங் டிவைட் பை V1 அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் டைட்ரேஷனில் கிடைச்ச அதாவது டைட்ரேஷன் 1ல் கிடைச்ச பியூரட் ரீடிங் இன்ட்டு 1000 டிவைடட் பை 20 milligram ஆஃப் கால்சியம் கார்பனேட். ஸோ அப்போ 20 இன்ட்டு ஸோ V2 பை V1 இன்ட்டு 1000 டிவைடட் பை 20 milligram ஆஃப் கால்சியம் கார்பனேட். ஸோ அப்போ 1000 into V2 by V1 milligram of calcium carbonate அப்படிங்கிற ஃபார்முலாவில் போட்டோம் அப்படின்னா இந்த வால்யூம் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா எவ்வளோ ppm அப்படிங்கிறது கிடைச்சிரும். ஸோ இதுதான் டோட்டல் ஹார்னஸ் ஆஃப் த கிவன் வாட்டர் சாம்பிள் ஈக்குவல் டு எவ்வளோ ppm அப்படிங்கிறத நம்ம எழுதிடணும். ஸோ இது டோட்டல் ஹார்னஸ் அப்படிங்கிறது எவ்வளோன்னு கால்குலேட் பண்ணியாச்சு. ஸோ அதுக்கு அடுத்தது டைட்ரேஷன் 3 பண்ணணும். ஸோ எப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ டைட்ரேஷன் 3 அப்படின்னா என்ன பண்ணா எஸ்டிமேஷன் ஆஃப் பர்மனன்ட் ஹார்னஸ். பர்மனன்ட் ஹார்னஸ் கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் டெம்பரரி ஹார்னஸ் அதில் ரிமூவ் பண்ணும். ஸோ டெம்பரரி ஹார்னஸ் அப்படிங்கிறது நம்ம என்ன சொல்லுவோம்னா கால்சியனோட பைகார்பனேட் மெக்னீஷியனோட பைகார்பனேட் தான் டெம்பரரி ஹார்னஸ்னு சொல்லுவோம். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா வாட்டரை நம்ம வந்து சிம்பிள் பாயிலிங் மெத்தடில் வச்சு பாயில் பண்ணோம் அப்படின்னா ஸோ அப்போ அதில் இருக்கிற கால்சியம் பைகார்பனேட்டும் மெக்னீஷியம் பைகார்பனேட்டும் ஸோ கன்வெர்டட் இன்டு கால்சியம் கார்பனேட்டாவோ அல்லது கால்சியம் ஹைட்ராக்சைடாவோ இந்த ஃபார்ம் ஆஃப் கார்பனேட் அல்லது பைகார்பனேட்டாக என்ன ஆகும் அப்படின்னா ஸோ அப்போ டெபாசிட் ஆகிடும். ஸோ அப்போ ரிமைனிங் வந்து பர்மனன்ட் ஹார்னஸ் மட்டும் நம்ம எஸ்டிமேட் பண்ணுவோம். ஸோ இதுதான் டைட்ரேஷன் 3. ஸோ அப்போ டைட்ரேஷன் 3க்கு நம்ம என்ன பண்ணுறோம் ஸ்டாண்டர்ட் EDTA சொல்யூஷனை பியூரட்டில் எடுத்துக்கிறோம். ஸோ அதுக்கு அடுத்தது ஸோ ஹாட் வாட்டர் கிவன் ஹாட் வாட்டரை அரௌண்ட் 40 ml ஆஃப் சாம்பிள் வாட்டர் எடுத்துட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதை பாயில் பண்ணுறோம். நல்லா ஒரு 10 minutes வந்து நல்லா என்ன பண்ணோம்னா பாயில் பண்ணோம். ஸோ இந்த பாயில் பண்ணும்போது ஸோ வாட்டரில் இருக்கிற டெம்பரரி ஹார்னஸ் எல்லாம் ரிமூவ் ஆகிடும். ஸோ இந்த டெம்பரரி ஹார்னஸ் வந்து என்ன பிரிசிபிடேட்டாக மாறும். ஸோ பிரிசிபிடேட்லேருந்து நம்ம என்ன பண்ணோம்னா இதை ஃபில்ட்ரேஷன் பண்ணிவிட்டு ஸோ அந்த சொல்யூஷன் எடுத்துக்கிறோம். ஸோ அந்த சொல்யூஷன் ரிமைனிங் இருக்கிற ஃபில்ட்ரேட் சொல்யூஷன் மட்டும் எடுத்துகிட்டு ஸோ அதை டிஸ்டில் வாட்டர் அது கூட ஆட் பண்ணி அப் டு த மார்க் 40 ml நம்ம மேக் பண்ணிவிட்டு இதை டைட்ரேஷனில் யூஸ் பண்ணுறோம். ஸோ அப்போ அந்த சொல்யூஷனை கோனிக்கல் ஃப்ளாஸ்கில் வச்சு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நல்லா பாயில் பண்ணிவிட்டு அதை ஃபில்டர் பண்ணிவிட்டு ஸோ கோனிக்கல் ஃப்ளாஸ்கில் ஹீட் வந்து நார்மல் கண்டிஷன்ஸ்க்கு வந்த பின்னாடி ஸோ அது கூட 15 ml ஆஃப் அமோனியம் பஃபர் சொல்யூஷனும் ஸோ 2 ml ஆஃப் 2 drops ஆஃப் ஏரியோக்ரோம் பிளாக் இண்டிகேட்டரும் போட்டோம் அப்படின்னா ஸோ அப்போ வைன் ரெட் கலர் அப்பியர் ஆகும். ஸோ அப்போ இதை பியூரட் ரீடிங் பியூரட்டில் இருக்கிற ஏரியோக்ரோம் பிளாக் எத்திலின் டைமண்ட் டெட்ராசிட்டிக் ஆசிட் பியூரோ EDTA கூட நம்ம என்ன பண்ணுறோம்னா டைட்ரேஷன் பண்ணுறோம். ஸோ இப்போ டைட்ரேஷன் பண்ணும்போது என்ன ஆகும்னா ஸோ கலர் சேஞ்சஸ் ஃப்ரம் வைன் ரெட் டு ஸ்டீல் ப்ளூ கலர் இங்கே அப்பியரன்ஸ் ஆகும். ஸோ அப்போ டைட்ரேஷன் ஃபர்ஸ்ட் ஒரு டைம் பண்ணுறோம், செகண்ட் ஒரு டைம் பண்ணுறோம். ஸோ கன்கார்டன்ட் வேல்யூ கிடைச்சிருச்சு அப்படின்னா ஸோ அந்த வால்யூம் நோட்டட் அஸ் வால்யூம் V3 அப்படின்னு வச்சுக்கிறோம். ஸோ இப்போ வால்யூம் V2க்கும் V3க்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்குமா அப்படின்னா டெஃபினெட்லாம் இங்கே ரீடிங்கில் வந்து டிஃபரன்ஸ் இருக்கு. ஏன் அப்படின்னா வால்யூம் V2 அப்படிங்கிறது டோட்டல் ஹார்னஸ். அப்போ இதனோட வால்யூம் வந்து ஒரு 17 ml இருக்குது அப்படின்னு அப்ராக்சிமேட்டாக எக்ஸாம்பிள். இதனோட வால்யூம் எவ்வளோ இருக்குன்னா இந்த V3ங்கிறது V2 விட கம்மியாக இருக்கும். ஏன் லெஸ்ஸர் வேலையாக இருக்கும். ஏன் அப்படின்னா இங்கே டெம்பரரி ஹார்னஸ் அப்படிங்கிற சம் அயான்ஸ் வந்து நம்ம கால்சியம் பைகார்பனேட் மெக்னீசியம் பைகார்பனேட் ரிமூவ் ஆகிருக்கும். ஸோ அதனால் என்ன ஆகுனா பியூரட் ரீடிங் கம்மியாக தான் கன்சியூம் ஆகும். அப்போ V2 விட V3 அப்படிங்கிற வேல்யூ வந்து கம்மியாக தான் வந்திருக்கும். ஸோ அப்போ இந்த வேல்யூவை கன்கார்டன்ட் வேல்யூவை நோட் பண்ணிக்கிறோம். நோட் பண்ணிவிட்டு கால்குலேஷன் பாட்டுக்கு போகலாம்.
ஸோ டைட்ரேஷன் 3 எஸ்டிமேஷன் ஆஃப் பர்மனன்ட் ஹார்னஸ் கால்குலேஷன் பார்ட் என்ன அப்படின்னா ஸ்டாண்டர்ட் EDTA பியூரேட்டில் எடுத்திருப்போம், பாயில்டு ஹார்ட் வாட்டர் பிப்பர் சொல்யூஷன் எடுத்திருப்போம். ஸோ அப்போ நம்ம 20 ml ஸோ 20 ml பாயில்டு ஹார்ட் வாட்டர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸோ 20 ml அப்போ 2 times வந்து நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா கன்கார்டன் வேல்யூ டைட்ரேட் பண்ணியிருப்போம். ஸோ கன்கார்டன் வேல்யூ கிடைச்சிருக்கும். ஸோ இப்போ வால்யூம் ஆஃப் EDTA ஸோ எவ்வளோ அப்படின்னா ஸோ கன்கார்டன் தேர்ட் டைட்ரேஷனில் என்ன வேல்யூ வருதோ அந்த வால்யூம் ml. ஸோ வால்யூம் ஆஃப் ஸ்டாண்டர்ட் ஹாட் வாட்டர் ஈக்குவல் டு 20 ml எடுத்திருப்போம். ஸோ இப்போ 20 ml பாயில்டு ஹாட் வாட்டர் சாம்பிள் கன்சூம்ஸ் எவ்வளோ வால்யூம் கன்சூம் ஆயிருக்குன்னா ஸோ V3 ml ஆஃப் EDTA. ஸோ 20 ml பாயில்டு ஹாட் வாட்டர் சாம்பிள் கண்டைன்ஸ் 20 into V2 by V1 ml ஆஃப் calcium carbonate அப்படிங்கிறது ஸோ ஃபார்முலா. ஸோ அப்போ 1000 ml ஆஃப் given hot water sample contains so 20 into V2 by V1 into 1000 divided by 20 milligram of calcium carbonate அப்போ equal to 1000 into V2 by V1 milligram of calcium carbonate. V2 அப்படிங்கிறது titration 2ல வந்த வேல்யூ. ஸோ V1 அப்படிங்கிறது ஸோ இங்கே 20 ml of boiled hot water sample contains 20 into so V3 divided by V1 ml of calcium carbonate னு வரணும். ஸோ அப்போ 1000 ml of given hot water sample contains 20 into V3 divided by V1 into 1000 divided by 20 milligram of calcium carbonate. இதை simplify பண்ணோம் அப்படின்னா equal to 1000 into V3 by V1 milligram of calcium carbonate. ஸோ இதை simplification பண்ணோம் அப்படின்னா அதாவது titration 3ல வந்த வால்யூம் டிவைடட் பை V1 அப்படின்னா டைட்ரேஷன் 1ல வந்த ரீடிங் வால்யூம் பியூரேட் ரீடிங். ஸோ போட் அப்படின்னா எவ்வளோ ppm அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ இதுதான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா பர்மனன்ட் ஹார்னஸ். ஸோ இப்போ டோட்டல் ஹார்னஸ் அப்படிங்கிறது ஆல்ரெடி கண்டுபிடிச்சாச்சு, பர்மனன்ட் ஹார்னஸ் அப்படிங்கிறது கண்டுபிடிச்சாச்சு. டெம்பரரி ஹார்னஸ் அப்படிங்கிறது எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னு ஸோ ரிசல்ட் என்ன எழுதுனா பர்மனன்ட் ஹார்னஸ் ஆஃப் தி கிவன் வாட்டர் சாம்பிள் எவ்வளோ அப்படிங்கிறது எழுதிடுவோம். ஸோ அதுக்கு அடுத்தது டிட்டர்மினேஷன் ஆஃப் டெம்பரரி ஹார்னஸ் அப்படின்னா ஸோ டெம்பரரி ஹார்னஸ் ஆஃப் வாட்டர் சாம்பிள் ஈக்குவல் டு டோட்டல் ஹார்னஸ் மைனஸ் பர்மனன்ட் ஹார்னஸ். ஸோ அப்போ டைட்ரேஷன் 2ல வந்த ரீடிங்கையும் டைட்ரேஷன் 3ல வந்த ரிசல்ட்டையும் மைனஸ் பண்ண அப்படின்னா சப்ட்ராக்ட் பண்ண அப்படின்னா ஸோ எவ்வளோ வந்து டெம்பரரி ஹார்னஸ் வந்து நம்ம பாயிலிங்கில் ரிமூவ் ஆச்சு அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இதிலிருந்து நம்ம ரிசல்ட்டை நெக்ஸ்ட் எழுதுறோம். So result the amount of total hardness present in the water sample equal to எவ்வளோ ppm. So amount of permanent hardness present water sample water equal to எவ்வளோ ppm. அதுக்கு அடுத்து third the amount of temporary hardness present in sample water equal to எவ்வளோ ppm அப்படிங்கிறத ரிசல்ட்டை எடுத்து எழுதிடலாம். ஸோ இது மூலிமா ஸோ அப்போ வாட்டரில் என்ன பண்ணலாம் அப்படின்னா 3 டோட்டல் ஹார்னஸ் டெம்பரரி ஹார்னஸ் பர்மனன்ட் ஹார்னஸ் 3மே ரிசல்ட்டை எடுத்து எழுதிடணும். ஸோ இந்த சேனல் பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கெமிஸ்ட்ரி ட்ரெண்டிங் அப்படிங்கிற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிறது ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் சேனலில் புதுசாக போடக்கூடிய நியூ வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்.